ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி கோதுமை மாவு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்பம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் டின்னருக்கு கூட நம்ம செய்யலாம். நார்மலாக பச்சரிசி மாவில் நம்ம ஆப்பம் செய்கிறது மாதிரியே இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இதை மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக கரைக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பீட் விட்டு எடுத்தால் போதும். உளுந்து மாவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 to 12 ஹவர்ஸ் பொங்க விடலாம். இப்போ 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆப்பம் செய்யலாம். இது நம்ம அரிசி மாவில் ஆப்பம் செய்கிற மாதிரி மூடி வச்சும் குக் பண்ணலாம். நான் ஆனால் மூடி வைக்கலை. இது மாதிரி எல்லாமே செய்து எடுத்துக்கலாம். இதில் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோதுமை அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.